ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது. மேசராசி நேயர்களுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பொது பலன்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவில் ராசியின் அடிப்படையில் பார்க்குறத தாண்டி நட்சத்திர ரீதியாகவும் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ஒரு மனிதனுடைய முக்காலத்தையும் அறிந்து கொள்றதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா ஜோதிடம் மட்டும்தான். இந்த ஜோதிடத்தின் மூலமாக நம்ம இறந்த காலத்தையே தெரிஞ்சுக்கிறத விட நிகழ்காலத்தில் தெரிஞ்சுக்கிறதையும் குறிப்பாக எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அன்னன்னைக்கு நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அடுத்து இதுதான் நடக்க போகுது, நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க, இப்படி தான் மாறப்போகுது, உங்களுடைய சூழ்நிலைகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையை நம்மளால் இருந்துக்க முடியும். ஸோ நமக்கு வரக்கூடிய சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லைன்னா நமக்கு வரக்கூடிய துக்கமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே முன்னாடியே தெரிஞ்சுக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு ஜோதிடம் மட்டும்தான் உதவியாக இருக்கும். இந்த ஜோதிடத்தை யாரெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக கொண்டு போகிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஏன்னா இதன் மூலமாக மட்டும்தான் நம்மளால் இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியுது. சொல்லப்போனால் யாராலையும் யூகித்து கூட பார்க்க முடியாது அடுத்த நொடி நமக்கு இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்றத. ஸோ இருந்தாலுமே கூட அதை கூட ஓரளவுக்கு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தின் உதவியால் மட்டும்தாங்க. உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் மேசராசி நேயர்களுக்கான பலன்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேசராசி. இந்த மேசராசி நேயர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய். செவ்வாய் அப்படின்றவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். அதாவது நமக்கு தைரியம், வீரியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது செவ்வாய் தான். ஸோ இந்த ஒரு கிரகத்தின் மூலமாக இந்த மேசராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, முக்கியமாக அவங்க இரத்த சொந்தங்களுக்கு, இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிப்ரவரி பிறந்திருக்கும் பொழுது ராசிநாதன்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் மகரத்தில் உச்சமடைந்து இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி தான் உச்சமடைந்து இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது அவர் தான் இந்த மாதம் ஃபுல்லாக ஹைலைட்டு. ஸோ அப்படி உங்களுக்கு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பலன்களை தான் கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் எல்லாத்துக்கும் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு. ஏன்னா இப்போ தான் உங்கள் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது. உங்களுக்கு சந்தோஷம் தர மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். அதனால் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். கட்டாயமாக இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் உங்கள் மனசுக்கு கவலையோ குறையோ நினச்சிட்ருக்கீங்களோ அது எல்லாமே நடக்க போகுது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இப்பயே கிடைச்ச ஆரம்பிச்சிடும். எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது. ஸோ திட்டமிட்டபடி உங்களுடைய பயணங்கள் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கான பயணங்கள் தொடர ஆரம்பிக்க போகுது. ஸோ அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஏழரை சனியானது நடந்துட்டு இருந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சனி பகவான் எல்லா நேரங்களிலும் நமக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். கர்ம வினைகளின்படி பலன்களை கொடுக்கக்கூடிய அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார். ஸோ உங்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசானாக தான் உங்களுக்கு இருக்க போகிறாரு. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர் கொடுப்பார். அந்த வாய்ப்பை தான் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அப்படி அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிவிட்டு மீண்டும் அந்த தவறை பண்ணுறீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான தண்டனையும் அவர் கொடுப்பார். அதனால் இந்த காலகட்டங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பாக தான் இந்த ஏழரை நாட்டு சனி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். எல்லாருமே ஏழரை சனி அப்படின்னா அது கஷ்டத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும், துயரத்தை கொடுக்கும் அப்படின்றத மட்டுமே யோசிக்கிறாங்களே தவிர அதை தாண்டி அந்த காலகட்டங்கள் தான் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கு சொந்தமானவங்க, நம்மளோட பழகக்கூடியவங்க, நல்லவங்க யார், கெட்டவங்க யார், இது எல்லாத்தையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்மளோட இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கூட இல்லாதவர்கள் யாருமே கெட்டவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்கும் இது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்திக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்படி ஒரு வேளை உங்களுடைய தவறை திருத்தி உங்களுடைய மனம் திருந்தி மாற்றம் கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது
நிச்சயமாக சனி பகவான் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் விடுவார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் இந்த காலகட்டங்களில் தொழில் ஸ்தானத்தை கிரக நிலைகள் எல்லாமே வந்து பார்க்கறதுனால, கிரக நிலைகள் எல்லாமே ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக லாபங்கள் தான் வந்து கிடைக்க ஆரம்பிக்க போகுதே தவிர எந்த வகையிலுமே பிரச்சனை இருக்காது. ஸோ தன்னம்பிக்கை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அலுவலக வேலைகள் எல்லாமே உடனடியாக நடக்கும். நல்ல பேர் எடுப்பீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். ஸோ சொந்த விஷயங்களுக்காக எப்போதும் அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. முடிஞ்சால் உங்களுடைய வீட்டில் கணவன் மனைவி கிட்ட மட்டும் மனம் விட்டு பேசுங்க. இது மாதிரி பேசும் பொழுது 2 பேருக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளானது மறைஞ்சு, ஒரு இடைவெளி குறைஞ்சி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். மேசராசியை உடையவங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான டைமிங். ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அரசியல்லையும் நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வந்து போகலாம். பதவிகள் வந்து சேரும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் மேன்மை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக கூடுதலாக உழைக்கணும். நல்லா படிச்சிங்க அப்படின்னா தான் அதுக்கேற்ற மதிப்பெண்கள் கிடைக்கும். எதுவுமே செய்யாமல் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகறதுக்கு ஒவ்வொரு விதமான முயற்சியும் நீங்கள் தான் வந்து செய்யணும். கடுமையான உழைப்பை கொடுக்கணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லை இல்லாத மகிழ்ச்சிகளை நீங்கள் அடைய முடியும். இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பொது பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். அஸ்வினி நட்சத்திரத்தையுடைய மேசராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொழில் வியாபாரம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்துங்க வாய்ப்பை. தொழில் போட்டிகள் இருந்ததுன்னா கூட விலக ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக பணிகளை வந்து செய்வீங்க. என்னதான் வந்து நீங்கள் வேலைகளை செய்தாலுமே கூட புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். வாழ்க்கை துணையோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அதே போல் பரணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும். கணவன் மனைவியும் வந்து ஒருவருக்கொருவர் வந்து நல்ல ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்திப்பீங்க. புரிதலோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ண முடியும். அதே போல் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெருமைகள் கிடைக்கும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும். உங்களுக்கு அடுத்தடுத்து செல்வ செழிப்புகளானது இருக்கும். அது சொத்து சேர ஆரம்பிக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்கள் கூட நடக்காமல் நழுவி போயிருக்கலாம். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பாராட்டு கிடைக்கும். மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்கள் நினைத்தது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கடுமையாக மட்டும் உழைச்சிங்கன்னா போதும். அதே போல் கார்த்திகை 1ஆம் பாதத்தை உடைய மேசராசி என்பர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா தடைகளும் நீங்க போகுது. பணவரவுலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாகவே கிடைக்கும். ஸோ பணத்துக்கு பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றும் இருக்கவே இருக்காது. ஒரு சில மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான எண்ணங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். கடவுள் மீது நம்பிக்கை வரும். கோவில் குளம் போவீங்க. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யறதுக்கு கோவிலுக்கே இது வரைக்கும் போகாதவங்க கூட இப்போது அந்த இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் கோவிலுக்கு போகுவீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் பிறக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் இருந்த தடை நீங்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, இடையூறுகள் அப்படின்றது தொழிலில் ஏற்பட்டுட்டு இருந்தாலுமே கூட அது வரும் போகும். அதை வந்து பெருசு பண்ணிக்காதீங்க. ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் இடையூறு அப்படின்றது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் அதை வந்து பெருசு பண்ண வேண்டாம். அதே போல் அலைச்சல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா தான் இருக்கும். இந்த காலகட்டங்களில் மேசராசி நேயர்கள் அலைஞ்சு திரிஞ்சு தான் ஒரு சில விஷயங்களை வந்து சாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான நேரம் இப்போ இருக்குது. அதுக்காகன ஒரு பலன் வந்து கிடைக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்களும் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சின்ன சின்ன நஷ்டங்களையும் பெருசு பண்ணாமல் தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்த முயற்சிகளுக்கு எப்போதுமே வந்து வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது தொழில் ரீதியாக நீங்கள் பெருசாக பாதிப்புகளை எதுவும் பார்க்கவே மாட்டீங்க. மேலும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுக்கு துர்க்கையை வழிபாடு செய்ய செய்ய நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். வீணாக இருக்கக்கூடிய அலைச்சல்கள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். துர்க்கைக்குரிய மந்திரங்கள் வந்து சொல்லுங்கள். துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் போடுறது இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் துர்க்கை அம்மன் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க.
இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10, 11, 12 3 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டம நாட்களில் பொதுவாக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் ஈடுபடாதீங்க. வண்டி வாகன பயணங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. அனாவசியமான விஷயங்களை ஈடுபட்டீங்க அப்படின்னா அதனால் பாதிப்புகளையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னா பிப்ரவரி 18 மற்றும் 19 இந்த 2 நாட்களையும் உங்களுடைய முக்கியமான வேலைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வழி கிடைக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் மறக்காமல் வந்து செய்து பாருங்கள். இது மாதிரி ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்போ தான் அதற்கான பலன்களை நீங்கள் அடைய முடியும். இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்திருங்க. கண்டிப்பாக இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.